காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சாயங்காலம் தான் சந்தைக்கு போவேன் மீன் வாங்குறதுக்கு, அதனால் கத்திரிக்காய் மட்டும் எண்ணெய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்க்காய்க்கு தான் நறுக்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா அக்கா வீட்டுக்காரரை பார்க்க போயிருந்தாங்க. அவங்க தம்பிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை கூட அவன் பொருட்படுத்தாமல் அப்பா பின்னாடியே சுற்றிட்டு செஞ்சேன். சரி நீ எங்கிட்டோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இடையில வந்து இந்த பிஸ்கெட்டே தூக்கிட்டு தெரிஞ்சா இதே வேணும்னு சொல்லிட்டு சரிடா எதையோ எடுத்து தின்னுடா எல்லாம் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சித்தப்பா அவங்களுக்கு சத்துமா வாங்குறதுக்காண்டி பால்வாடிக்கு போயிருப்பாங்க போல இருக்குது. அதோட நம்மளுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு அதை அவங்க வீட்டில் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஊர்னி தோணுதுலேருந்து ஊர்னியே போய் பார்க்கலையே, ஊர்னியில் தண்ணி எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊர்னிக்கு தான் வந்தேன். பரவாயில்ல கால் நினைக்கிற அளவுக்கே வந்துருந்துச்சு. சரி இந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் 2-3 நாளாக துவைக்காமல் கிடந்துச்சா, சரி அதை துவைச்சி போடுவோம் வெயிலோட அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் துவைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் நின்னதுக்கே மயக்கம் வந்துருச்சு. சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கே நம்ம கண்ணில் வந்து இந்த எலுமிச்சம்பழ செடி கண்ணில் பட்டுருச்சு. பரவாயில்ல நல்லாவே காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த கிளிப்பு வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது, அதை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த கிளிப்லேயே ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதை வீடியோ பார்த்து சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா சத்தியமாக கேவலமாக இருந்துச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.